ரிஃப்ளெக்ட் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ராயன் படத்துடைய இருக்கு, அதை பார்த்தா ரியாக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த பிரேக் டவுன் டீ கோடிங் எல்லாத்தையுமே இது ஒரு வீடியோவில் பண்ணிடலாம். போகலாமா ப்ரோ? போயிடலாம். ஓகே. கழுவி எடுத்தாயா? காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம் தான். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். ராயா ஓ என்ன சொன்ன? அப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே. போடு சூப்பர். நான் லாஸ்ட்ல அந்த ஃபைனல் டச் ஏஆர் ரஹ்மானுடைய அந்த ஒரு வார்த்தை, அதோட அவரோட வாய்ஸ்ல இருந்து அது ஒரு விஷயம் சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்றது, என்ன குறைகள்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்குலாம் இருக்கு. அது ஒண்ணு இப்போ வயலன்ஸ் மூவி நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால சோ அதை பேஸ் பண்ணி இதுவும் வருது. அந்த வரிசையில ராயனும் வந்து இணைந்திருக்கு. D50 தனுஷ் அவர்களுடைய 50வது படம். ஆல்ரெடி 25th ஃபிலிம் VIP வந்து செம்ம பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் வந்து தனுஷ் அவரோட கரியர்ல இருந்துச்சு. ஸோ இப்போ D50 அப்படின்னா அவரே டைரக்ட் பண்றாரு. நீங்களும் நகருங்க, ஒத்து நானே களத்து இறங்குறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. இப்போ வடச்சென்னை 2 எப்போப்பா அப்படின்னு கேட்ட ட்ரீட் வேணும் அப்படின்றவங்களுக்கு ராயன் வந்து ஒரு மினி ட்ரீட் மாதிரி மினி மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோ. அப்புறம் மெயின் மீல்ஸ் வந்து அது வருது வடச்சென்னை மாதிரி. இது வடச்சென்னை ஆனா கலர் பேட்டர்ன்ஸ்லயும் சரி பூந்து விளையாடி இருக்காப்புல. அவருக்கு தேவையானது எங்க எமோஷன்ஸ் எல்லாம் டிராவல் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல்லா த்ரோட்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு நிறைய பார்ப்போம். எப்படின்னா இவரை முதல் ஷாட்லேயே பார்ப்போம். துஷாரா வந்து ஒரு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ரத்தமா அப்படியே போகுது, அப்படியே ரத்தம் ஆறா போகுது இல்லை. அந்த ஷேடோல அவர் அந்த அவரை மட்டும் உயர்த்தி காட்டுற மாதிரி அந்த சீனும் சூப்பர். அப்புறமா எங்கெங்கெல்லாம் ஓனாயின்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் எஸ்ஜே சூர்யா சார் காட்டு. அந்த கட்டில் அப்படி எஸ்ஜே சூர்யா சார் வந்து சூப்பரா இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இங்க போடு அவனை போட்ட சொல்லு அப்படின்னு என்ன சொன்னீங்க, உண்மையை சொன்ன அப்படின்ற மாதிரி பாஷாவோட சில சீன்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் கெஞ்சி கேட்டேன் அப்படின்ற மாதிரி. அதாவது எப்படின்னா ஒரு பம்பி பதுங்கி பாயிற மாதிரி ஒரு தனுஷ் அவர்களா பார்க்க முடியுது. அட் சேம் டைம் செல்வராகவன் அவர்கள் வந்துட்டு ஒரு எல்டர்லி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபாதர் ஃபிகரா இல்லை என்ன மாதிரி காட்டுறன்னு தெரியல. ஸோ எப்படி நான் விவேகம் படத்தில் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அஜித்துக்கு ஒரு பில்டப் கொடுப்பான் பார்த்தீங்கன்னா, ஓடி ஆளுற தேடி அடிக்கிற அது மாதிரி இவரும் வந்துட்டு அவன் வந்துட்டான் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் தேவையான இடத்துல அந்த மாதிரி பண்ணி தான் பரவாயில்ல. படம் வரும்போது தெரியும் எந்தெந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு. செல்வராகவன் கெட்டப்பும் சூப்பரா இருக்கு. ஆமா, ஒரு ஓல்டு கேரக்டர் அப்புறமா ஒரு யங் கேரக்டர் மாரி ரெண்டு கெட்டப்பும் சூப்பரா காமிச்சிருக்காங்க. அதாவது என்ன சின்ன பசங்களா இருக்கும் போது அவங்க ஏதோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெரியவர் ஏதாவது விட்ட குறை தொட்ட குறைன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களை தேடி வராங்க. அப்புறம் இல்லைன்னா ஏதோ வளரும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி. ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு இந்த படம். யாரை கேட்டாலும் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்த ராயன் 2 வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவருடைய காம்பினேஷன் பற்றி சொல்லணும். ஏன்னா அதுவுமே எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதில் இந்த காம்பினேஷன்லாம் எப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயமா அமைய போகுது. அதுவும் 50th ஃபிலிம் வர என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு 50% ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு படம் எட்டுப்பா அப்படின்னு. இன்னும் 50% வந்து அந்த மெயின் பிக்சர் அப்போ பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவர்களே சொன்னாங்க A ரேட்டட் கொடுத்த உடனே அப்படியா படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு எதுவும் கட் பண்ண வேணாம் அப்படியே போடுங்க, டெலிவிஷன்ல வரும்போது மட்டும் இன்னொரு ஒரு சென்சார் பண்ணி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ப்ரொடியூசரே ஹாப்பி. நீங்க யூஏலாம் வேணாம், ஏன்னு இருக்கணும், படம் பார்த்து சம்பவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்னொரு ஏதோ இன்டர்வியூல கூட பார்த்தேன், பல ப்ராடக்ட்ஸ்
அதாவது கிளாஸ் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் நிறைய உடைக்கிற பொருள், கண்ணாடி, இது எல்லாமே வந்து அதிகமா வாங்கினது ராயன் படத்துக்கு தானே. ஆமா, நானும் அந்த பார்த்த இன்டர்வியூ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாட்டில்ஸ் நிறைய வாங்கினதா சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சீன் இருக்க போல இருக்கு. ஆமா, சம்பவங்கள் இருக்கு. ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியும் ப்ளஸ் ஆக்ஷனும் ஃபுல் மிக்சடாக தான் இருக்கும் இது. சொல்லுங்க. செல்வராகவன் படத்துல கூட நிறைய கலர் பேட்டர்ன்ஸோட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அதை ப்ளே பண்ணாரு. இப்போ அடுத்த அந்த லைன்ல பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி பேக்காக பவர் பாண்டியன் கொடுத்தாரு. அந்த படம் ஓடிச்சோ ஓடலையோ அப்படிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலி பேக்காக இருக்கும். இப்போ போட்டாலுமே அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஒரு படம் வரப்போகுது, ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே இந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி. அது அப்படின்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சாரு. இப்போ இது அந்த யங்ஸ்டர்ஸ் மொத்தமாக பசங்க அப்படிங்கிறாரு. பசங்க அது ஒரு 30-40+ எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எமோஷன்ஸ் வந்து வேற லெவலில் ப்ளே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது 3 பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க தான், அண்ணன் தம்பி தங்கச்சிங்க இப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பாசமுள்ள ஒரு அண்ணனா வந்து என் குடும்பத்துக்காக என்ன வேணா பண்ணுவேண்டா அப்படின்ற ஒரு கேரக்டரா வந்து ப்ளே பண்றாரா, இல்லை இவருக்கும் ஏதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். மேபி இதை வந்து தனுஷ் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா 2 பேரும் ஒரு ஸ்நேகதன் சொல்லுவாங்களா, நண்பர்களா இருக்கலாம். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரிஞ்சிருக்கு, இப்படி என்ன வேணா இருக்கலாம். படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. படத்தோட கதை என்னன்னு நம்மளால வந்து இந்த ட்ரெய்லர் ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கட்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. as a director he made and he proved himself. ஆமா, ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, அடுத்து எப்படி சொல்றது, ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ஏன்னா இதுல குறை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு சம்பவம் இருக்கு. பிளாங்டா இருக்கு. என்னடா இது, வேற என்ன பண்ணிருக்காரு உள்ள அப்படின்னு படம் பார்த்தோம் அப்படிதான் நம்ம. ஏன்னா ட்ரைலர்லயே சில பேர் சொல்லிடுறாங்க, படம் கதை இல்லை என்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுறாங்க, ஹிண்ட் கொடுத்துறாங்க. இதுல ஹிண்டே இல்லை, ஒரு மாதிரி பிளாண்டாவே இருக்கு. என்னது இது, சூப்பரா இருக்கு, ஷார்ட்ஸ் மட்டுமே நல்லா இருக்கு. அடுத்து படம் பார்த்தா தான் உங்களுக்கு அதே புரியும் அப்படின்ற மாதிரி ட்ரைலர் கட்டு வச்சிருக்காரு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ரியாக்ஷன் ரிவ்யூஸ் எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீ